ஹலோ ஹலோ, நீ எங்க இருக்கா? நீ கடந்தத்தி 500 கோயில இருக்கேன். வீட்டுல பணம் வேணாலும் தரேன்னு சொன்னேன். நீ தான் வாங்கின படத்தை கொடுக்குற மாதிரியே எனக்கு தெரியலையடா. அதான் பொறுத்து இருந்து பார்த்தா நீ கொடுக்குற மாதிரி தெரியல. சரி படியை கட்டி விடுவோம், உன் பேரில் படி கட்டிட்டு போயிடுவோன்னு கடந்தத்தி 500 கோயிலுக்கு வந்துட்டேன். நீ ஒரு 10 நிமிஷம் லேட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா படி கட்டியிருப்பேன். அவர் எங்கேயோ வெளில போயிருக்காரு, அதனால நின்றுக்கிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணிட்டு. ஒரே ஒரு பேப்பர் தான் மேட்ரு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்னா ஏன் நீ வாங்கின காசை விட 3 மடங்கு 4 மடங்கு உனக்கு தண்டாகப்படும். நீ எதுவும் பண்ணிவிடாத. கோயிலுக்கு நான் பணத்தோட வர்றேன். கோயில் அதெல்லாம் நான் நம்புறதா இல்லை. நீ வேணா கடந்தத்தி 500 கோயிலுக்கு பணத்தை எடுத்துட்டு வா. நான் பணத்தை வாங்கிட்டு அங்கே எதாவது காணிக்கையை போட்டுட்டு நான் போயிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் இப்போ படி கட்டிவிட்டு வந்துடுவேன். நான் உடனே வரேன்டா. நீ எதுவும் பண்ணி விடாதடா. வா வா. A few moments later. இந்த பணம் இந்தா 100 ரூபா சேர்த்தே இருக்கு. 100 ரூபா சேர்த்துருக்கேன். அது நான் உண்டியில் போட்டுக்கிறேன். ஏன்னா படி கட்டுறேன்னு சொன்னாதான் உங்களுக்கு பயம் வருது. காசை வாங்கிட்டு ஏமாத்திடலான்னு பார்த்தியா? அவர் அங்கே கூப்பிட்டு வந்தா பஞ்சாயத்துக்கு ஆள் கூப்பிட்டு வந்தியா? ஆமாம், வாங்கண்ணே. ஏடா ஒரு 4000 ரூபா பணத்து காடாஞ்சி 5000 கோயில படி கட்டுறதுக்கு 4000 ரூபான்னா 40,000 தானே. 4000 ரூபா நான் சொன்னால் ஒரு நாள் 2 நாள் முன்ன 6 மாதமாக எடுக்கடிச்சிட்டு இன்னைக்கு படி கட்டுறேன்னு சொன்னா மட்டும் இவனுக்கு எங்கேருந்து பணம் வந்தது? உடனே கொண்டு வந்து கொடுக்குறானே, ஏது பணம்? அப்போ பணம் வச்சிருந்தே என்ன ஏமாத்த தானே பார்த்துருக்கான். இருந்தாலும் இந்த 4000 ரூபா பணத்துக்கெல்லாம் நீ படி கட்டுற அளவுக்கு வந்தது கொஞ்சம் ஓவர் தான். சும்மா இல்லை, இல்லைன்னா தொழில் பண்ண முடியாது. வெறும் 10,000 ரூபாய்க்கு ஆரம்பிச்ச இந்த தொழிலை இன்னைக்கு என்னோட மதிப்பு 15 கோடி. என்னடா சொல்ற? பொய் சொல்கிறேன். A few moments later. என்ன போகிறான், கிளம்புறானா? ஏதோ கோயிலுக்கு போனோம், நல்லபடியாக சாமியை கும்பிட்டோம். உனக்கு கொடுக்க வேண்டிய 4000 கொடுத்தான், வட்டியும் கொடுத்தான். இனி நீ அவனை படி கட்டுறான் அது சொல்கிற என்னன்னு நீ வந்து அவனை பயமுறுத்தக்கூடாது. அவனுக்கு உள்ள பணத்தை கொடுத்துட்டான். அவன் என்ன 2000 கொடுக்கணும்? ஏடா சொல்கிறான்? பொய் சொல்றான்டா அவன். உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டான். நீனா அவன் பிரச்சனை தலையிட விடாது, அவனும் அவன் பிரச்சனை தலையிட மாட்டான். நீ கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்க, பார்த்து நடந்துக்க. ஓவராக தான் போகிறான். என்ன முறைக்கிறீங்க? இப்போ இல்லைன்னா நாளைக்கு போய் இதே மாதிரி பஞ்சாயத்து பண்ணி தொழிலை கெடுக்கிறோம் பொழுதுக்கு என்ன பஞ்சாயத்து பண்ணுறது தொந்தரவு பண்ணணும். உன் மேலே நாளைக்கு போய் ஆடந்தேத்தியில் படியை கட்டி விட்டு அவர் செய்வனை வச்சுட்டு தான் வரேன். ஏமலையுமா வாங்கி படியை கட்டிடுவேன். சங்காத்தமே எனக்கு வேண்டாடா, நான் போகிறேன்டா. ஏன்டா